அமுதா, அமுதா, சாப்பிடவா? அமுதா, என்ன புள்ள நீ? சாப்பிடவான்னு எம்பட்டு நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன், காதுல விழுகுதா இல்லையா? அடியே தா அமுதா. அம்மா சொல்லுமா. என்னடி, என்ன ஆச்சு? மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? எவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சாப்பிடவான்னு, காதுலயே விழுகலையா உனக்கு? ஒண்ணுமே கேட்கலம்மா. அதானே, உனக்கு ஒன்னும் கேட்காது. சாப்பாடு தட்டுல போட்டு வச்சிருக்கு, காயுது, வா வந்து சாப்பிடுவ. இல்லம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். எதுவும் வேண்டாமா? எதுவும் வேண்டாம்னா என்னத்த சாப்பிட போற? எனக்கு வேண்டாம்மா, பசி இல்ல. காலையில சாப்பிடுன்னு சொன்னதுக்கு இந்த வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போனவ அப்படியே ஓடி வந்துட்ட. அதுக்கப்புறம் சாப்பிடுனா இன்ன வரைக்கும் சாப்பிடாம இருந்து இன்னமும் பசி எடுக்காம இருக்குதா? வா வா வந்து முதல்ல சாப்பிடு. வேண்டானா விடுவேம்மா. இதுக்கு வேண்டான்ற? என்ன வேணான்ற? யார் உன்னை என்ன சொன்னா? எல்லாம் அப்பா தான். அப்பாவா? அவர் உன்னை திட்டவும் மாட்டாரு, பேசவும் மாட்டாரு. நான் திட்டினால என்கிட்ட சண்டைக்கு வஞ்சு கட்டிக்கிட்டு வருவாரு. அவர் உன்னை திட்டுறாரா? அது என்னன்னு சொல்லு. இல்லம்மா, இன்னைக்கு அவர் என்னை வெளியே கூட்டிட்டு போறேன்னு வந்தாரு. அப்பா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் மூஞ்சில் அடிச்ச மாதிரி அவர் அப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டே போயிட்டாருமா. என்னடி சொல்ற? போயிட்டு வரேன்டி என்று சொல்லிட்டு தானே போனேன். இதுல என்ன இருக்குது தப்பு? அப்பா சொல்லவும் அவர் ஒரு மாதிரி போயிட்டாருமா. ஃபோன் பண்ணா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு. வருத்தத்தில் இருக்காரா என்னவோ தெரியல. நீ யார் கூட போன? கட்டிக்க வரவங்க கூட தானே போன. இதுல என்ன தப்பு இருக்குதுன்னு உங்க அப்பா கண்டுபிட்டாருன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லியிருக்காரு. எதாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசணும்லம்மா. அவர் பாவம்ல, எனக்காக எவ்வளோ செய்கிறாரு. என்னைய பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு என்னையும் ஏற்றுக்கிட்டு வந்த மனுஷனை பார்த்து அப்படி சொல்லலாமா? உங்க அப்பனுக்கு ஒரு நேரம் இருக்க புத்தி, ஒரு நேரம் இப்போ இருக்கிறது இல்லம்மா. வயசாகி போச்சுல்ல, அதனால தான் இருந்திருந்த வாக்கு கோவம் வருது. இருந்திருந்த வாக்கு அவர் பாட்டுக்கு ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு நினப்பிலேயே இருந்துகிட்டு இருக்காரு. அதனால தான் அவர் அப்படி பேசியிருப்பாரு. மற்றபடி அவர் தப்பாலாம் நினைக்கிறாள்ல இல்லம்மா. அதுவும் இல்லாமல் அன்னைக்கெல்லாம் நீங்கள் போனீங்க வந்தீங்க, ஏதாவது சொன்னாராச்சும் போயிட்டு வரட்டும் சின்ன சிரிச்சுங்கன்னு விட்டுட்டாரு. இப்போ ஏதோ சொல்லியிருக்காருன்னா ஏதோ காரணம் இல்லாமையா இருக்கும். நான் என்ன ஏதுன்னு உங்கள் அப்பாட்ட பேசிக்கிறேன், சரியா? நீ முதல்ல மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டு பேசு. அப்பா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு, அவர் எதுவும் நினச்சிக்காதீங்க. அதுவும் இல்லாமல் பார்க்குறவங்க ஏதாவது சொல்லிவிடுவாங்கன்னு சொல்லி தான் அப்பா அப்படி சொல்லியிருக்காரு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வெளியே போகாமல் வருவோம் நாங்கள், அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சமாளி, சரியா? இல்லைன்னு வச்சுக்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து மாப்பிள்ளைக்கும் மாமனாருக்கும் விரிசல் விழுந்துடும். நீ கொஞ்சம் பார்த்து பேசு. சரிம்மா. உங்கள் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். இந்த மனுஷனுக்கு மூளைகீரை கலங்கி போயிடுச்சா என்னமோ தெரியல. போ, வந்த மாப்பிள்ளையே மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி அனுப்பிக்கிட்டு சின்ன ஜெசங்க ஆசைப்பட்டு போயிட்டு வரேன்னா விட வேண்டிதானே. இதுல என்னத்த குத்தம் கண்டுபிட்டது இந்த ஆளு? கட்டிக்க போறவங்க கூட தானே போறா, அதுவும் நம்ம பார்த்து வச்ச மாப்பிள்ளையோட. இதுல என்ன தப்பு இருக்குது இந்த ஆளு? ஐயோ, உங்க அப்பா! ஐயோ, போச்சு போச்சு, உங்க அப்பா பார்த்துட்டாரு. நான் தான் சொன்னேன்ல வரலன்னு வேணும்னு வம்படியா பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன். ஐயோ, இப்போ அவ்வளோதான். எங்க வீட்டுக்கு தெரிஞ்சது என்னை கொண்டே போடுவாங்க. கத்தாத வெளியே யாருக்காவது கேட்டுற போகுது. இதுக்கு மேல கேட்கறதுக்கு என்ன இருக்கு? அவர் பார்த்து மயங்கியே விழுந்துட்டாரு. போச்சு, இப்போ என் வீட்டுக்கு தெரிஞ்சிட போகுது. இங்க பாரு, 1000 தான் இருந்தாலும் பல நாள் திருட ஒரு நாள் அகப்பட்டு தான் ஆகணும். இன்னைக்கோ நம்ம விஷயம் தெரியறதுக்கு இன்னைக்கே தெரிஞ்சுட்டா பிரச்சனை இல்லைல்ல. பிரச்சனை இல்லையா? ஏய், நீ என்ன லூசாடா? ஏய், இப்ப என்ன தப்பா ஆகி போச்சு? அவர் என்னை பார்த்துட்டாரு, வீட்டுல தெரிஞ்ச உரிச்சிருவாங்க என்னையன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க. ஏய், அவர் மயங்கி விழுந்துட்டாரு. அவருக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி தெரியாம இருக்கும்? அவர் தான் நல்லா பார்த்துட்டாருன்றல. சரி, நீ சீக்கிரம் ஓடு. ஓடுறதா? ஆமா, முதல்ல இங்க இருந்து ரூம்ல இருந்து வெளியே ஓடிடு. யாருக்கும் தெரியாத மாதிரி ஓடிட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஆளு ஒரு குடிகாரன், அந்த ஆளுக்கிட்ட அதை எதுன்னு சொல்லி நான் சமாளிச்சுக்குவேன். நீ முதல்ல கிளம்பு. அவர் எங்க அப்பா கிட்டேயோ இல்ல வீட்டுல அத்தைக்கிட்டே ஏதோ சொல்லிட்டா என்ன பண்றது? கேரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு போ. ஐயோ, எனக்குனே எங்க இருந்தியா வருவேன். இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் அவகிட்ட என் அன்பெல்லாம் பகிரிமாறலான்னு நினைக்கும் போது கடைசியில சிவபூஜையில கரடி வந்த கணக்கு வந்து நுழைஞ்சு எல்லாத்தையும் கெடுத்து விட்டியே ஐயா. இத்தனை நாள் வீட்டு பக்கமே வராம குடி கிடின்னு அலைஞ்சு திரிஞ்சுபிட்டு கரெக்டா நேரம் பார்த்து வந்து நிக்கிறது. ஐயோ, இப்போ என்ன பண்றது? வாங்கி விழுந்து கிடக்குறாள், அப்படியே விடவும் முடியாது. சரி, தூக்குவோம். அப்பா அப்பா. ஐயோ அப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்திரிச்சிட்டாரு. என்ன என்ன இங்கே வந்து படுத்திருக்கீங்க? நான் இங்கே எப்போ வந்தேன்? அதை தான் நானும் கேட்குறேன். எப்போ வந்தீங்க என் ரூமுக்கு? எதுக்கு வந்தீங்க? ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ, இந்த ஆளுக்கு ஞாபகம் வந்துருச்சா?
ஐயோ என்ன ஞாபகம் வந்துச்சு எது ஞாபகம் வந்துச்சுன்னு தெரியலையே. அப்பா என்னப்பா என்னப்பா ஆச்சு? இந்த அரவிந்தனால இந்நேரத்துக்கு மாட்டியிருப்போம். ஐயோ முதல்ல இங்கேருந்து கிளம்புவோம். என்ன இந்த பொண்ணு வந்திருக்கு அப்படியே ஓடுது? எதுக்கு இந்த பொண்ணு வந்துச்சு? இப்போ எதுக்கு இங்கேருந்து ஓடுது? அதுவும் நம்மளை பார்த்தோன்னா இப்படி ஓடுது. என்னவா இருக்கும்? இந்த பொண்ணு எங்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு தெரியலையே. மாமா ரூமுக்கு போயிருக்குமா? மாமா ரூமில் இந்த பொண்ணா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் போனாலே மாமா அந்த கற்றுவார். அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளையெல்லாம் விடுவாரா என்ன? எதுக்கு வந்துச்சோ எதுக்கு போணுச்சோ. நம்ம மாமா என்ன கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்துட்டு அதுக்கு மேட்சா நம்ம போடலான்னு பார்த்தா இந்த மாமா வெளியே வந்து தலையே காட்ட மாட்டேங்கிறாரு. ரூம்குள்ளே போகிறதுக்கும் பயமாக இருக்குது. எந்த நேரத்தில் திட்டுவாரு அப்படி இப்படின்னு. என்ன ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு? இந்த ரூம்ல இந்த ரூம்ல இந்த ரூம்ல இந்த ரூம்ல என்னது? பொண்ணு. ஆத்தாடி கண்டுபிடிச்சிட்டது போல இருக்கே. பொண்ணா? ஏன் ரூம்லையா? மண்ணு மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க, முதல்ல வெளியே போங்க. இல்ல, இந்த ரூம்ல ஒரு பொண்ணு நின்னுச்சு, நான் பார்த்தேன். ஒரு பொண்ணு நின்னதான் பார்த்துருக்கிறதா? எப்படியோ நம்ம தனலட்சுமியை பார்க்கல. சரி சரி முதல்ல கிளம்புங்க, எனக்கு டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் படுக்கணும். இல்ல, இந்த ரூம்ல பொண்ணு இருந்துச்சு, இப்ப அந்த பொண்ணு எங்க போனுச்சு? லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, பொண்ணுக்கு என்னன்னு முதல்ல வெளியே போங்க. இல்ல, இந்த ரூம்ல ஒரு பொண்ணு இருந்துச்சு. நவரு, நான் போய் பாக்குறேன். நவரா? இங்க பாருங்க, முதல்ல நீங்க நவுந்து வெளியே போங்க, நான் கதவை சாத்திட்டு படுக்கணும். இந்த ரூம்ல பொண்ணு இருந்துச்சுன்ற, கதவை சாத்திட்டு படுக்கிறேன்ற. ஐயோ, இந்த ஆள் விட மாட்டது போல இருக்கே இன்னைக்கு. இங்க பாருங்க, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? இத்தனை நாளா 3000 வாங்கிட்டு எங்கிட்டு போனீங்கன்னு கூட தெரியல. இப்ப ஞான உதயம் வந்திருக்குதா, வீட்டுல பிள்ளையும் பொண்டாட்டி இருப்பாங்கன்னு? அது இல்லப்பா, காசெல்லாம் கரைஞ்சிருக்கும், அதனால தானே வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இல்லைன்னா இந்த வீடு வாசல் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்ன? அதெல்லாம் தான் இருக்காது. ஐயோ, இந்த ஆளை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிரும் போல இருக்கே. சரி, இந்த ஆளு காசை கொடுத்து முதல்ல இங்கேருந்து அனுப்புவோம். இந்த ரூம்ல ஒரு பொண்ணு இருந்துச்சு, நம்ம பையன் அப்படியே மாத்தி பேசுறான். என்னடா இது, ஒரே மாய மந்திரமா இருக்கே. சேர் போட்டு கட்டிங் அடிக்கணும்னா கூட அந்த பாட்டிலில் நூலிலையில் அதிகமாக இருந்தால் கூட அதை கரெக்டாக கண்டுபிடிப்பேன். அப்படி இருக்கும்போது இந்த ரூமில் ஒரு பொண்ணு இருந்துச்சதை நான் பார்த்தேன். இவன் என்னவோ சமாளிக்கிறானே, எனக்கு ஒரு வெங்காயமும் விளங்க மாட்டேங்குதே. இந்தாங்க, இதில் ஒரு 300 ரூபா இருக்கு, போங்க போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இது என்னடா மாய மந்திரமா இருக்கு. என் பையன் நல்ல நாளே ஒரு 10 ரூபா கூட கொடுக்க மாட்டான், இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு 300 ரூபா கொடுத்துருக்கானே. இந்தாங்க பிடிங்க. என்னப்பா, நான் கேட்டாலே காசு இல்லைன்னு சொல்லுவேன், இன்னைக்கு நான் கேட்காமே காசு கொடுத்துருக்க. ஐயோ, இந்த ஆளு சும்மா விட மாட்டது போல இருக்கே. அது ஒன்றும் இல்லை, இது பொங்க வேற, உங்களுக்கு எதுவும் சட்டை துணி எடுக்கல, அம்மாவுக்குள்ள சேலை எடுத்தேன், உங்களை தான் ஆளே காணமே. அதான் சரி, உங்களுக்கு ஒரு 300 ரூபா கொடுப்பான், சட்டை துணி எடுத்துக்கங்கன்னு சொல்றதுக்கு தான். 300 ரூபா பத்தாது இப்போ சட்டை துணிக்கெல்லாம். ஒரு வேஷ்டி எடுத்தாலே 210 ரூபா 250 ரூபா சொல்றாங்க. ஐயோ, இந்த ஆளுக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா படுக்கிறதுக்கு மடத்தையே கேட்பானே. பூ இல்லாம நல்ல சட்டையா வெள்ளை சட்டையா வாங்கி போடணும்னா ஒரு 500 600 ரூபா ஆகும்பா. இப்படி 300 ரூபாயே கொடுத்தா இதுல வேஷ்டி கூட வாங்க முடியாதியா. அம்மாவுக்கே 350 ரூபாய்க்கு தான் சேலை எடுத்தேன், உங்களுக்கு 700 ரூபாய் 800 ரூபாய்க்கு எடுப்பாங்களா? அது போதும், போங்க. சரி, இதுல ஒரு ஆப்பு வாங்கலாம். ஒரு புல்லுக்கு கொடுத்துருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும், புல்லுக்கு முள்ளுக்குன்னு. போங்க முதல்ல. சரிப்பா கோவப்படாதப்பா, என் பையன் கையால முதல்ல பொங்க காசு வாங்கியிருக்கேனே, அதுவே எனக்கு எம்பிட்டு சந்தோஷம். 300 ரூபாவா? ஐயோ அம்மா, நெஞ்செல்லாம் வலிக்குது. கொஞ்ச நேரத்துல படன்னு வந்துருச்சு. இந்த ஆளு மூக்கு வேர்த்தாப்புல வந்து நிப்பதுன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஐயோ, நேரத்துக்கு அம்மா மட்டும் பார்த்துருந்துச்சு, இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு கூட தெரியாது. அதை விட மோசம், இந்த தங்கம் வேற வீட்லயே இருக்கா, அவ மட்டும் இதை எதுவும் பார்த்துருந்தா அவ்வளோதான், இன்னைக்கு நம்மள ஊடு கட்டி அடிச்சிருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து. முதல்ல இந்த தங்கத்தை ஊர்ல இருந்து அனுப்புறதுக்கு வழியை பார்க்கணும்.
அப்பதான் நம்ம எதா இருந்தாலும் பண்ண முடியும், இல்லைன்னா அவ்வளவுதான். நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. எனக்கு எதுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு தெரியல. ஒவ்வொரு வார்த்தையும் இந்த கிளவி பேசுறதெல்லாம் கேட்கும்போது அம்புட்டு வேதனையாக இருக்கு. என் பெற்றவங்க எங்கே இருக்காங்க, என்ன ஏதுன்னு கூட எனக்கு ஒன்றுமே விளங்கலை. இன்னைக்கு எனக்கும் பெற்றவங்கன்னு கூட பிறந்தவங்கன்னு எல்லாம் இருந்திருந்தா இன்னைக்கு நாங்கள் இம்புட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. எனக்குன்னு இருந்த சொந்தம் பந்தம் எல்லாமே இன்னைக்கு காத்தோட காத்தா களைஞ்ச மாதிரி. இன்னைக்கு அந்த உமாவுக்கெல்லாம் கூட பிறந்தவங்க பெற்றவங்கன்னு இருக்கிறதுனால வருஷம் வருஷம் தீபாவளிக்கு பொங்கலுக்குன்னு சீர் கொடுக்குற மாதிரி இப்போ பொங்கலுக்கு சீர் எடுத்துகிட்டு போகிறாங்க. எனக்கு தான் பொங்கல் சீர் கொடுக்கறதுக்கு கூட ஒரு நாதி இல்லை. போய் தங்கி இருந்துட்டு வருவோம் அப்படின்றதுக்கும் ஒரு வக்கில்லாத ஒரு பொழப்பு பிறந்துட்டேன். வாழ்கிற காலத்தில் எல்லாம் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிக்கணும்னு தலையில் எழுதியிருக்கு போல இருக்குது. அந்த மனசு கொஞ்ச நாள் என்கிட்ட அன்பாக பேசும்போது தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. காசு பணம் எதுவுமே வேணாண்டா, இந்த மனுஷனோட ஒரு அன்பு போதும் அப்படின்னு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு அந்த மனுஷனும் அந்த கேள்விக்காக என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசாமல் போகிறாரு. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? நல்லா தானே இருந்தார். நேற்று கூட சப்பாத்தி வேணும் உருளைக்கிழங்கு வேணும்னு கேட்டார். எல்லாம் செஞ்சு தானே கொடுத்தேன், எது செஞ்சு கொடுக்காமையா இருந்தேன். அப்படி இருந்து முகத்தை காட்டுறாரு. என்ன பண்ணி தொலை, காலத்துக்கும் நான் வாங்கிட்டு வந்து வரோம். அப்படி அதை யாரால தான் மாற்ற முடியும்? எப்பா ஒரு வழியாக வந்தாச்சு. சிக்கியிருந்தோம் இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து விளக்கு மாற்ற எடுத்து வெளியே எடுத்துருப்பாங்க. அம்மா என்ன இங்கே உட்காந்துருக்க? மா என்னமாச்சு? ஏம்மா வெளியே உட்காந்துருக்க? அதுவும் பொங்கல் அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்க, காஞ்சி போகுது. எடுத்து சாப்பிட்னா போட்டு சாப்பிடணும், இல்லைன்னா வைக்கணும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது சரோசா வீட்டில் இந்த பொங்கலை கொடுக்கணும், அதான் எடுத்து வச்சுருக்கேன். கொண்டு போய் கொடுப்போணும். அப்புறம் அப்படியே உட்காந்துட்டேன். ஒருத்தர் கொடுக்கறனா எடுத்துகிட்டு போகணும். உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் உடம்பு கிடம்ப முடியலையா? என் உடம்புக்கு என்ன, இந்த சாவுதான் வந்து தொலைய மாட்டேங்குது. அது வந்தால் போய் சேர்ந்துடலான்னு பார்த்தா உன்னைய நினச்சாதான் கவலையாக இருக்குது. உன்னைய கரை சேர்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன, எப்போ வேணாலும் நான் போய் சேர்த்துக்குவேன். நல்ல நாள் பெரிய நாள் என்ன வார்த்தை பேசிகிட்டு இருக்க நீ? என்ன என்ன என்னடி பண்ண சொல்கிற? என்ன பண்ண சொல்கிற? அம்புட்டு வேதனையாக இருக்குடி. நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. எனக்கு பெற்றவங்கள அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு சீர் கொடுக்க அது இல்லைன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு இன்னும் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்களும் தான் கொண்டு வந்து நீட்டியிருப்பாங்க. நான் தான் அந்த அளவுக்கு வக்கில்லாத வக்கத்தவளாயிட்டேனே. அதுக்கோசரம் இவங்களாம் வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க. மனசே கேட்கல. அதான் நினச்சேன், அப்பயே நினச்சேன், என்னடா இவங்க அப்படி பேசுகிறாங்களே, நீ வேற அவன் இருக்கியேன்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது. அந்த கிழவியை பற்றி தான் நமக்கு தெரியும் இல்லைம்மா. அது இன்னைக்கு நேத்தாவை அப்படி பேசுது, காலங்காலமாக அப்படியே தான் பேசுது. அதெல்லாம் நீ எதுக்கு காதில் வாங்கிக்கிற? அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு நீ பாட்டுக்கு இருமா. உனக்குன்னு பிள்ளைங்க நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் அப்படியே சொன்னேன். எனக்கு எப்படி கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதுன்னு ஒவ்வொரு தடவை அது சொல்லி காட்ட சொல்லுதா? விடுமா, அல்லாத சரியா? வீட்டிலே இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு மாதிரி இருக்கும். எங்கிட்ட அது வெளியே போயிட்டு வருவோமா? எங்கிட்ட வெளியே போகிறது இதை கொண்டு போய் நான் கொடுத்துட்டு வரேன். சரி நீ இரு, நான் போய் கொடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் போய் கொடுத்துக்கிறேன். அட இருமா. வேணாண்டி, வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். எனக்கு இங்கேயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. அங்கே சரோசா வீட்டுக்கு போனால் கூட ஏதோ மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். அதான் சரி, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வா சரியா? ஏங்க இங்கே தான் உட்காந்துருக்கீங்களா நீங்க? என்னாச்சு? ஏன் இப்படி கத்திக்கிட்டு வர? மாப்பிள்ள வீட்டுக்கு வந்தாரா, அவர் கூட புள்ள போயிட்டு வரேன்னு கிளம்பியிருக்கா. நீங்க வேண்டாம்னு சொன்னீங்களாமே, அது மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கீங்க. கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையா? நம்ம புள்ள யாரோட போறா? நம்ம மாப்பிள்ளையோட தானே போறா. இதை ஒரு பெரிய குத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல ஓடி போகும்போதெல்லாம் விட்டுட்டீங்க, இப்போ நம்மளா பார்த்து வச்ச மாப்பிள்ளையோட போயிட்டு வரணும் போது அதுக்கு திட்டுறீங்க. இவரு ஒரு காலத்துல அப்படி விட்டதுனால தான் பெரும் விளைவே வந்துச்சு. நீ வேற கம்முன்னு இரு. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு இவ பண்ணிக்கிட்டான்னு வையே, அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் அவளை கொஞ்சம் கண் குத்தி பாம்பு கணக்கா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏங்க அவன் நம்ம பார்த்த மாப்பிள்ளைங்க, நம்ம பார்த்த மாப்பிள்ளையோட போறதுல என்ன இருக்கு? அதான் அவளை கட்டிக்க போறவ, எல்லாமே பண்ணியாச்சு. இன்னும் 2 நாள் இருக்கு கல்யாணத்துக்கு. இவரு அவங்க வீட்டுல நான் பேசிட்டேன், நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலான்னு. அதனால நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு கல்யாணத்தை வச்சு அங்க அனுப்பி வைப்போம் சரியா? அதனாலதான் ஒரு நாள் நம்ம பிள்ளை நம்மளோட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கம்முன்னு இரு.
என்னது நாளைக்கே கல்யாணமா? எனக்கு பைத்தியக்காரமே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாளைக்கே எப்படிங்க கல்யாணம் வைக்க முடியும்? சொந்த பந்தத்துக்கு சொல்லணும், வைக்கணும். சொந்த பந்தமா? எந்த சொந்த பந்தத்துக்கு சொல்ல போற? அன்னைக்கு எல்லாரும் நம்மள அவமானப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க, புள்ள ஓடி போச்சுன்னு. இப்ப கல்யாணத்தன்னைக்கு அவங்க எல்லாத்தையும் சபையில நிறுத்தினா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பழசதான் கிண்டி பேசுவாங்க. அது அவங்களுக்கும் சங்கடமாயிரும், நமக்கும் சங்கடமாயிரும். அதெல்லாம் பார்த்து யோசிச்சு தான் நான் முடிவு எடுத்திருக்கேன். ஏங்க அதுக்குன்னு திடுத்துப்புன்னு உனையும் கை ஓடல காலு ஓடல, என்ன பண்ண போறோம்? காசை தூக்கி காட்டினா போதும், ஊர்ல எல்லாரும் நான் வேலை செய்யறேன்னு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வருவாங்க. சும்மா இது பண்ணிக்கிட்டு நான் எல்லாம் பாத்துக்கிறேன். மாப்பிள்ளை வீட்லயும் நான் பேசிட்டேன். அதனால பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ அது என்னன்னு பார்த்து வாங்கி கொடுத்து வைக்கிற வழியை பாரு. நீங்களா கல்யாணத்தை இப்ப வைக்கணும்னு சொன்னீங்களா, இல்ல மாப்பிள்ளை வீட்லயே வைக்கணும் நாங்களா? நானா தான் போய் பேசினேன். ஏங்க ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 பேரும் அங்க போகணும், இங்க வரணும், இங்க போகணும், அங்க போகணுன்றாங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போய் ஏதாவது வயிற்று ஏதாவது தள்ளிக்கிட்டு நின்னா என்ன பண்றது? அதனால தான் அந்த பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு இப்பயே கல்யாணத்தை காதுங்காதும் வச்ச மாதிரி முடிப்போம். அதுக்கப்புறம் அவங்க எங்க வேணாலும் போகட்டும் வரட்டும், யாரு கேட்க போறா? ஊரை சுத்தி விட்டு எத்தனை நாள் கழிச்சோ எத்தனை மாசம் கழிச்சோ வரட்டும். நீ கேட்க போறியா இல்ல நான் கேட்க போறேனா? அதெல்லாம் யோசிச்சுதான் சொல்லியிருக்கேன். நீ கொஞ்ச நேரம் கம்முனு இரு. சரிங்க சரி. என்னென்ன தேவைன்னு பார்த்து எல்லாம் ரெடி பண்ணுங்க. சரிங்க. முதல்ல தேவையானதெல்லாம் ரெடி பண்ணு சரியா? நகை எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணு. சரிங்க.